வாழ்க்கையில் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய கொடுமை. அந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. அந்த மாதிரி தனிமையில் விட்றவங்களெல்லாம் நல்லா பராமரித்து பார்த்துக்கணும். பாவம் பாருங்க, நான் சாமிக்கு பூ வச்சுட்டே இருந்தேன். அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். 2 முட்டிலையும் நல்ல அடி. வீட்டுக்குள்ளே விழுந்தா மாதிரி வெளியில் எங்கேயாவது விழுந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கை. சொந்தங்கள் இருந்தும் இப்படி அனாதையாக என்னை விட்டுட்டு உடம்பு சரியில்லை, பிபி சுகர் எல்லாம் மரத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு யாருமே இல்லாத தனியாக இந்த குழந்தைகளுக்காக வாழ்ந்துக்கிட்டு கிடக்குறேன். என்னங்க இருக்குது இனிமேல் வாழ்க்கையில்? இந்த குழந்தைகளோட நல்லபடியாக இருந்துட்டு படுத்துக்காத போயிட்டா போதும். எங்கேயாவது படுத்துருந்தா யாரும் செய்யறதுக்கு இல்லை. ஒருத்தர் கூட எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நான் செத்து போய் கிடந்தா கூட யாருக்கும் தெரியாது. அந்த நிலைமையில தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என் கஷ்டத்தை சொல்லி கூட யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்க. மனசில் பெரிய வேதனை. எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் இருந்தோம், என்ன பணம் என்ன காசு யார் என்னத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க